கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஒரு மனுஷன் பிறவி எடுத்துக்கிறான், மனித பிறவி எடுத்துக்கிறான் அப்படின்னா வீடு பேர் அடைவதற்குத்தான். ஆனால் ஆமாம், வீடு பேர் அடைவதற்கு மட்டும்தான், மற்ற எதுக்குமே கிடையாது. மற்ற எல்லாமே அல்ப விளையாட்டு தான். மற்ற எல்லாமே ஒரு நாய் செய்யாத வேலையை நம்ம செய்ய போகிறது இல்லை. ஒரு குரங்கு, பூனை, உயிரினங்கள்லாம் மற்ற உயிரின ஜீவராசிகளாக இருக்குது இல்லை, தூக்கணாங்குருவி இருக்குதுல்ல, அந்த மாதிரி ஒரு கூடு நம்மளால் கட்ட முடியாது. அவ்வளோ நல்லா கட்டும். புலி சிங்கம் மாதிரி வேட்டையாட முடியாது, குதிரை மாதிரி ஓட முடியாது, ஒட்டகம் மாதிரி தண்ணி சேர்த்து வச்சுக்க முடியாது. 10 ஜீவர்கள் எல்லாமே செஞ்சு எல்லா வேலையும் செஞ்சுக்கும். மனுஷனுக்கு அறிவுன்னு ஒன்று குத்து வச்சு இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னை அறிந்து தன் பிறவி முப்பு அடையிறதுக்கு. இப்போ என்னடான்னு கேட்டிங்கன்னா, இப்போ கடவுளே இருக்குதா இல்லைன்னு ஒரு ஆராய்ச்சி இறங்கி இல்லைன்னு ஒரு முடிவுக்கும் வந்துட்டு இஷ்டத்துக்கு வாழ்ந்துருதுன்னு ஒரு கூட்டம். இல்லை அதில் ஒரு ஒழுக்கம் கண்டுபிடிச்சி கடவுள் இல்லாத விட போகிறார்ல, நம்ம எப்படி இருக்கணும், சுய ஒழுக்கம் ஒரு முக்கியம், ஒழுக்கமாக இருக்கணுன்ற கூட்டம் ஒரு கூட்டம். கடவுளை பற்றின விசாரம் செஞ்சு அது உண்மைதானா இருக்குதான்னு பார்த்து, ஆமாம் இருக்குது, பிறவியெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து, நான் மனுஷனாக பிறந்ததே பிறவி முப்படைகிறதுக்கு தான் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம். இதை பற்றி எதுவுமே இல்லாமல் மனுஷனாக பிறந்துட்டேன், கடவுள் இருந்தால் போது இல்லை கட்டி போது போனால் போது எங்கேயோ ஒரு சடங்கு மதம் அதில் பிறந்து விட்டேன், அதை அப்படியே பின்பற்றின்னு அப்படியே வாழ்ந்துட்டு செத்து போகலான்ற வாழ்கிற ஒரு கூட்டம். இருக்கிறதுலே யாரைனா பார்த்து விட்டு போட்டியா, நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், என் ஃபேமிலியில் யாருமே இப்படி சாதிக்கல, நான் சாதிக்கணும், பணக்காரன் ஆகணும், வாழ்க்கையில் எல்லா சுகத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம். இப்படி பல கூட்டம் மனித கூட்டம் மட்டும்தான். இதில் ஒருத்தருக்கும் ஜாதி வர இருக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே கூட்டம் கூட்டமாக ஜாதிங்க இருக்கும், மதம் இருக்கும், அதாவது ஒரு ஊர் ஒழுக்கம் வர இருக்கும். ஜாதி மதம்லாம் இல்லாமல் ஊருக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். இப்போது ஒரு ஊருக்காரங்க ஒரு மாதிரி வாழ்வாங்க. ஒரு உருளி அடிக்கிறது, இந்த கூழ் ஊற்றுறது, இந்த மாதிரிலாம் சில ஊரில் இருக்கும், ஒரு சில ஊரில் அது இருக்காது. ஒரு சிலர்லாம் அமாவாசை அன்னைக்கு மாடு வெட்டுறது, வெட்டி அம்மனுக்கு சாத்துறது, இப்படிலாம் இருக்கும். டிசைனாக இருக்குது ஊருக்கு. இன்னும் ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா யானையோட தலையை அடித்து சிங்கத்தை வந்து ஒரு இடத்துல வந்து வருஷத்துக்கு ஒரு முறை போடும், சாமி கும்பிட்றன்ற மாதிரி ஒரு கூட்டம். ஏன்னா ஒரு மலை மேலே போயிட்டு வலுக்கு போட்டு கொளுத்திட்டு அதை கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம். இது மாதிரி பல டைப் இருக்கிறாங்க. ஒருத்தரும் மனிதன் பிறந்தது இறக்கிறதுக்கு தான், சாவறதுக்கு தான். இது சராசரியாக சாவாமல் நான் சமாதி அடையணும் அப்படின்னா அது பேர் வீடு பேர். இவ்வளோதான். நான் செத்துருவேன் அப்படின்னு ஒருத்தன் புரிஞ்சுக்கின்னு எப்படி சாவலான்னு ஒரு எடுக்கிற முயற்சி இருக்குது இல்லை, அது மனிதனுக்கு மட்டும்தான் சாத்தியம். மற்ற எந்த ஜீவருக்குன்னா கிடையாது அந்த மாதிரி. ஆனால் 5 வரைக்கும் அவ்வளோ அழகாக சாவும் மரணத்தை. குரங்கு ஆற்றுல போயிட்டோ இல்லை ஆற்று குளத்துக்குள்ளேயோ எங்கே வெடிப்பு விடுமோ, மண் லூஸாக இருக்கிற இடத்துல, ஈரப்பதமாக இருக்கிற இடத்துல கையை உள்ளே விட்டுன்னு செத்துருமா. வெடிப்பு வந்தானா அது உள்ளே போயிடுமா. காக்கா கரண்ட்டில் அடிப்பட்டு செத்ததெல்லாம் நம்ம பார்க்க முடியும், நேச்சுரல் டெத்து நம்மளால் பார்க்க முடியவே முடியாது. ஒரு நாய் சாகுது அப்படின்னா ஒரு தனியான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து மனித நடமாட்டமே இல்லாத ஒரு இடமா பார்த்து ஒரு புதிராக பார்த்து உள்ளே போந்து செத்துரும். நான் நாய் மாதிரி செத்து பார்த்துக்கிறேன். இந்த புதிரங்கள்லாம் இருந்ததுன்னா அதில் போய் உள்ளே போந்து செத்து போயிடும். அப்போ அது வரைக்கும் எப்படிடா நமக்கு நாலேஜ் இருக்குதுன்னு சொன்னால், வயசாகிடுச்சேன்னா நம்ம செத்துருவோன்றதுனால நம்ம தனியாக போயின்னா நம்ம உடம்பு அழுகும், நாத்தடிக்கும், மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு 5 வரைக்கும் கரெக்டாக செய்யுது. ஆனால் அதுக்கு வீடு பேருன்னு ஒன்று தெரியாது, திரும்ப பிறவிய மூப்பு அதெல்லாம் அதுக்கு தெரியாது. மனிதன் அவனுக்கு மட்டும்தான் சாத்தியம். நான் இது மாதிரி இந்த பிறந்து சாப்பிட்ற ஒரு சராசரி உயிரினம் இல்லை, இதெல்லாம் தாண்டி எனக்கு ஏதோ ஒன்று இருக்குது, எனக்கு பிறவியெல்லாம் இருக்குது, நான் மேலும் மேலும் பிறந்து செத்துனுக்கிறேன். இந்த கதையை முடிச்சுன்னு போயிட முடியும். சதா சர்வகாலமாக இந்த பிறவி தொடர்லேருந்து நான் என்ன பண்ண முடியும், விடுதலை அடைய முடியும். அப்படின்றது மனிதனுக்கு மட்டும்தான் சாத்தியம், மற்ற எந்த ஜீவருக்கும் சாத்தியமே இல்லை. இந்த கைவெளி நவனி தான் இப்போ போயினுக்குது, இந்த கேள்வி படலன்னு ஒன்று போயினுக்குது, எழுதினுக்கிறேன். அந்த நேற்று எழுதின பாட்டி தான் அந்த மாணவனும் குருவும் பேசுகிற மாதிரி அவர் கேட்பான். அவன் யாகங்கள் செய்யறதுனாலையோ தர்மங்கள் செய்யறதுனாலையோ இல்லை அன்னதானம் செய்யறதுனாலையோ நான் வந்து வீடு பேர் அடைய முடியுமா அப்படிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாது, விசாரம் பண்ணால் வழியே முடியறது இல்லை. ஒவ்வொரு தனிநபரும் தன்னை குறித்து சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. நிறைய பேருக்கு தான் யாருன்னு தெரியறதே இல்லை. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மதத்தில் போந்துட்டு அந்த மதம் தான் நான் அப்படின்னு நினச்சினுக்கிறான். அந்த மதத்தை கிரிட்டிசைஸ் பண்ணால் என் மதத்தை நீ கிட்ட நீ அந்த மதம்னு என்ன வர தேடுறான்.
அப்படியே இல்லைன்னா எல்லா மதத்தையும் திட்டுனுங்கிறான், ஒரு மோசமானவனும் வர சொல்கிறான். என்னடா சொல்கிறேன் நான்னா, சிந்தி விசாரம் பண்ணு, உன்னை நீயே யோசி, உன்னை நீயே தெரிஞ்சுக்க பாரு, உன்னை நீயே புரிஞ்சுக்கோ. அதுக்கு தான் என்னுடைய கேள்வி எல்லாம். மற்றதெல்லாம் அவன் கேள்வி இல்லை. ஒரு மனிதன் வீடு பேர் அடைய முடியுமானா முடியும். பிறவி பெரு கடலை கடக்க முடியுமானா முடியும். இது சாத்தியம் என்னடான்னா, எந்த யோக பயிற்சி அது இதெல்லாம் மட்டுமே போதாது. ஒரு மனிதன் தன்னை தானே கேட்கணும். நான் யார்? நான் எதுக்கு வந்துக்கிறேன்? நான் என்ன செஞ்சுன்னுக்கிறேன்? நான் செய்கிறதெல்லாம் சரியா? இதை தாண்டி வேறு எதனா இருக்குதா? எல்லாரும் பிறகுறாங்க, செத்துடுறாங்க. நானும் பிறந்தேன், செத்துருவேன். இதுக்கிடையில் எவ்வளோ நாள் நான் வாழ போகிறேன்? இந்த வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டிய சாதனை அல்லது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு மனிதன் பிறவி மூப்புக்காக செய்கிற சாதனை மட்டும்தான் சாதனையா? மற்றதெல்லாம் மற்ற உயிரினங்களே செய்யும். நம்மனா கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றுக்கிறோம், மற்ற உயிரினம் கல்யாணம் பண்ணிக்காமல் பெற்றுக்கோம். அதனால் அது நாகரிகம் கெட்டு போச்சுலாம் கிடையாது. இவ்வளோ தான் வித்தியாசம். மற்றதெல்லாம் வீடு கட்டின்னு வாழ்பானாக்கா குட்டி போட்டு பொரியல் வரையும் தான் வீடு வச்சுன்னு இருக்கோம். பட்டா பாரம்பரியமாக எங்களுது அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் அது இருக்காது. நம்ம அதெல்லாம் நாகரிகன்ற பேரில் நம்ம மாறிட்டோம். நம்ம வாழாளுக்கு வந்து இடங்களை உடைமைகளை எல்லாம் நம்ம வந்து பொசஸ் பண்ணி வச்சுருவோம். தப்பு இல்லை, நான் சொல்ல வரல. அதெல்லாம் இங்கே நம்மளது இல்லை, எடுத்துன்னு போக மாட்டோம். எவ்வளோ சேர்த்து வச்சாலும், எவ்வளோ நீங்கள் அன்பானவராக இருந்தாலும், நீங்கள் சுற்றி உங்களுக்கான செல்வாக்கு மிகுந்தவராக நீங்கள் இருந்தாலும், நீங்கள் எடுத்துன்னு போக போகிறது இல்லை. சொல்ல முடியாது, செல்வாக்கு மிகுந்தவர் செத்துவிட்டு திரும்ப வந்து அந்த பொம்மை கிட்ட பிச்சை எடுத்துன்னு உட்காந்துருப்பார். தெரியாது நமக்கு. அவர் கட்டின கோயிலே அவர் என்ன பண்ணலாம், வாசலில் உட்காந்துனே பிச்சை எடுத்துன்னு இருக்கலாம். நம்ம மறந்துடுறோம். மறதி நமக்கு இயல்பாக இருக்குது. நீங்கள் மறந்துட்டீங்க ஜென்ம ஜென்மமாக இருக்கிறதெல்லான்ட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இல்லை நான் யோசித்தேன், அந்த மாதிரி யோசிச்சதுனால தான் பேசினுக்கிறேன். பிறவின்னு ஒன்று இருக்குது, வீடு பேருன்னு ஒன்று இருக்குது. நம்ம இலக்கு இது இல்லை, வாழ்க்கை ஒரு அல்ப விளையாட்டு. இது மேலே ரொம்ப சீரியஸாக ஆகிடாதீங்க. அதனால தான் மற்றதெல்லாம் பேசுகிறேன். அதனால தான் ஒழுக்கம் கெட்டவனெலாம் கூட என்ன சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இந்த அல்ப விளையாட்டு மேலே நீங்கள் பெருசாக அக்கறை எடுத்துக்கிறீங்க. இதை ஜாலியாகவும் கொண்டாட்டமாகவும் இருந்துட்டு போங்க. இதுக்கப்புறமா பிறவி எடுக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு முடிவை எடுங்க. சரியாக வாழுங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை திருப்தியாக வச்சுக்கோங்க. வீடு பேருன்னு ஒன்று, அதுக்கு தான் மனிதன். மற்றபடி மனுஷனுக்கு அறிவு தேவையில்லாதது. அப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிறியான்னு கேட்டால், ஆமாம் என்ஜாய் பண்ணிக்கலாம், அது தப்பு கிடையாது. இந்த பூமியில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் என்ன பண்ணலாம். ஆமாம், ஒரு பட்டாம்பூச்சி எந்த மலரில் உட்காரான், அது எந்த இடத்துல பிறந்திருக்குதோ அந்த மலரில் உட்காந்து அது என்ஜாய் பண்ணிக்கும். ஆனால் அதோட முடிவு என்ன? ஒரு மரணத்தை சந்திச்சு தான் ஆகணும். தேன் எடுக்கிறது மட்டும்தான் வேலை. எந்த பூவாக இருந்தாலும் தேன் ஒன்று தானே. அது எச்சலில் குதிப்பி ஏதோ சாப்பிட்டு போயினே இருக்க வேண்டியது தான். அந்த மாதிரி நான் எந்த பிறவி எந்த இடத்துல எடுத்திருந்தாலுமே, நான் என்னுடைய டார்கெட்டு மனிதனுக்கு அப்படின்னு கேட்டால் அவனுக்கு மட்டும்தான் சாத்தியம். சரி, இது எல்லோரும் புரிஞ்சுப்பாங்களான்னா சாத்தியம் இல்லை, எல்லோரும் புரிஞ்சிக்க முடியாது. ஒரு சராசரியான ஒரு மொழியவே எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. மொழியவே ஒரு ஒழுக்கத்தையே ஒரு சராசரியாக புரிஞ்சிக்க முடியாது. ஒரு வாழ்க்கையிலேயே ஒரு சாம்பார் கூட சரியாக புரிஞ்சிக்க முடியாதவங்களாங்கிறாங்க. ஒரு வீட்டை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் கூட சிந்திக்க கூட இல்லாத ஆளுங்களாங்கிறாங்க. வீட்டை எப்படி வச்சுக்கலாம் அப்படி ஒரு கேள்வியே கேட்கறதில்லை. நான் வச்சுக்கிற வீட்டை எப்படி வச்சுக்கலாம், நான் வச்சுக்கிற பைக்கை எப்படி வச்சுக்கலாம், சிந்திச்சதே இல்லை. எப்படி பராமரிக்கலாம் அப்படின்ட்டு. என் உடுப்பை எண்ணெய் எப்படி பராமரிக்கலாம், இந்த கேள்வியே இல்லை. ஒரு சராசரி மனுஷன் நான் எப்படி வாழலான்ற கேள்வி கூட இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு சாப்பிட்றான். அவனும் மனுஷன்தான், அவனும் இந்த பூமியில் எப்படி தாங்கிறான், வாழ்ந்துட்டு தான் போகிறான். நிறைய பேர் புரியத்தே இல்லை, வேலைக்கார வச்சுன்னு இருப்பாங்க. வேலைக்காரங்க சொல்கிற காப்பி குடிக்கணுமா, இவர் இஷ்டமாக காப்பி குடிப்பாரா? ஒரு காஃபி கேட்டால் அந்த காஃபியில் சர்க்கரை காப்பி தூளெல்லாம் யார் தீர்மானம் பண்ணுவா? வேலைக்காரன் தான் தீர்மானம் பண்ணுவான். இப்போ அவன் எனக்கு வேலைக்காரனா ஓனரா? நான் நினச்சிங்கிறேன் எனக்கு காப்பி போடுறதுக்கு ஒரு வேலைக்காரனை வச்சுங்கிறேன். ஆனால் வேலைக்காரன் என்ன பண்ணுவார்? தண்ணி எவ்வளோ சூடாக இருக்கணும்னு யார் முடிவு பண்ண போகுது? காப்பி எவ்வளோ எப்படி இருக்கணும்னு யார் முடிவு பண்ண போகுது? நான் ஒரு சட்டை கொடுத்து அயன் பண்ண சொல்கிறேன், கோடு எப்படி இருக்கும் சொல்ல முடியாது. எங்கன்னா சுருக்கு மாதிரி அச்சு துப்பி கூட அயன் பண்ணி இருப்பார். அப்படி தானே? அப்போ நான்ற ஒன்று நான் எப்படி வாழ்கிறேன்னே கேள்வி கேட்காம வாழ்ந்துங்கிற மனித ஜீவிதத்தில் வீடு பேர் பற்றிலாம் பேசினா எல்லாருக்கும் புரியாது வரும். ரெண்டாவது, வீடு பேருன்ற பேரில் போன சில பேர் நமக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் தாத்தாங்கெல்லாம் வசதியாக வாழல வரோம். அதனால் அப்படி ஒரு கேள்வி இது. வீடு பேர் அடையணும்னு சொன்னாக்கா எப்படி இருக்கக்கூடாது, கீழே போட்டுறான். இவெல்லாம் யோகினி எப்படி சொல்கிறான், கறி சாப்பிட்றானேன்னு கேட்குறான். கறி சாப்பிட்டா யோகி கிடையாது அப்படிலாம் தெளிவாகவே சொல்லி எழுதி பயங்கர சிந்தனையாக இல்லை. அவங்ககிட்ட போய் வீடு பேருன்னு ஒன்று இருக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் நீ பேசாதன்னுவான். கரெக்ட் தானே? என்னுடைய பயிற்சி, என்னுடைய முயற்சி அத்தனையுமே நீங்கள் வீடு பேர் அடையிறதுக்கு தான். என்னுடைய முயற்சி எல்லாமே எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீடு பேர் அடையிறதுக்கு மட்டும்தான் நான் பேசுகிறேன்.
மற்றதெல்லாம் ரூபா சும்மா விளையாட்டு, அற்ப விளையாட்டுன்னு அப்பப்போ வாழ்க்கையை நான். அம்மா நீ மட்டும் சீரியஸாக வாழ்ந்துங்கிறியா? நான் சீரியஸாக இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு? இல்லை சாதாரணமாக நீங்கள் வாங்கினா அது சீரியஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேர்லாம் கேரன் போர்டில் சாதாரணமாக தட்டுவாங்க, அது போய் காயின் போய் டொழுக்குன்னு உள்ளே போய் வந்துடும். நம்ம குறி பார்த்து வச்சுருப்பான் சில பேர், போய் தொட்டு கூட பார்க்காது அந்த காயினை, போய் வீங்கி அங்கே போய் தொட்டு நின்றோம் டப்புன்னு, இல்லை போகிற மாதிரி போய் திரும்பி கூட வந்துடும். இன்னும் வேகமாக வச்சு போர்டை விட்டு வெளியே போயிடும். கேரன் போர்டில் காயின் அடிக்கிறது ஒரு சிலர் ரொம்ப சாதாரணமாக வச்சு பேசி கேஷுவலாக தட்டுவார், போய் உள்ளே போவோம். அப்போ அந்த அட்டென்ஷன் வந்து அவருக்கு பழகிச்சு, அதனால் வேண்டிய அவருக்கு ஈஸியாக தான் இருக்கும். சில பேர் சைக்கிள் பாட்டு பண்ணே ஓட்டுவாங்க, சில பேர் சீரியஸாக போட்டுவாங்க, ஆடினே வர ஓட்டுவாங்க. அது மாதிரி இந்த வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழ போகிறீங்கன்னா உங்கள் அறிவுக்கு உங்கள் புரிதலுக்கு ஏற்ற மாதிரி தான். ஆனால் யதார்த்த உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதுக்கு மட்டும்தான் வீடு பேர் அடைத்து மட்டும்தான் மனிதனாக ஆனீங்க, மற்றதெல்லாம் சும்மா சாதாரண அல்ப விளையாட்டு தான். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.